ஓய் என்னது இது? அது வந்து தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னால தீப்பெட்டி மழை காலத்தில் நமுத்து போயிடுன்னு நான் தான் லைட்டர் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இது என்னது? அது எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்கள் அம்மா சீக்கு வந்த கோழிக்கு சிகரெட்டு இத்தா சீக்கிரமாக சரியாக போயிடுமா. போயிட்டு எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு வரேன். என்னங்க என்கிட்ட புடவை நிறையா இருக்கு, இல்லாதவங்க யார்ட்டையாவது கொடுத்துடலாமா? நம்மளே இல்லாதவங்க தாண்டி. அந்த புடவைலாம் நஞ்சு நாஸ்தி ஆகிற வரைக்கும் நீ அதையே தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். புது புடவை கேட்ட புதைச்சிருவோம் ஒன்ன. என்னங்க பாப்பா ஸ்கூல் பேக் மறந்துட்டு போயிட்டா, கொஞ்சம் கொண்டு ஸ்கூல்ல குடுத்துட்டு வந்துருங்களா? ஸ்கூல் பேக்கே மறந்துட்டு போயிட்டாளா? அப்ப லஞ்ச் பேக் எடுத்துட்டு போயிட்டா. ஸ்கூல் பேக் தான் மறந்துட்டு போயிட்டா. டக்குனு போய் கொடுத்துருவாங்க. படிக்கிற புள்ளையா இருந்தா லஞ்ச் பேக்கை மறந்துட்டு ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போவோம். இது ஸ்கூலுக்கு திங்கிறதுக்கு தானே போகுது. தீனி பண்டாரமா பெத்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு பாருங்க. ஏண்டி சோகமா இருக்க? நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்கியா? அதான் நம்ம பண்ணையிலே இருக்க, அடிச்சு ஆக்க வேண்டியதானே. நம்ம பண்ணையில ரேட் ரொம்ப அதிகமா இருக்கியா? இந்த அறிவாளியால நமக்கு ஆயுள் அதிகமா இருக்கு. அண்ணாச்சி தொடப்ப கட்ட. அது அண்ணாச்சி தொடப்ப கட்ட இல்லம்மா, அது உன் தொடப்ப கட்ட தான். அதான் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டல. இது மட்டும் வக்கனையே பேசு. தொடப்பத்து கூட வெள்ளத்துக்கு காசு தந்தனே, வெள்ளம் தந்தியா? சனி நான் வெள்ளம் கொடுத்தா, நீ தான் மறந்து அங்க வச்சுட்டு போயிருக்க பாரு. சாரி அண்ணாச்சி, நான் தான் இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டேன். நான் தொடப்ப கட்ட கிடப்ப கட்டன்னு பேசிட்டு இப்ப சாரி கேக்குறியா? ஏஞ்சி வந்தனாச்சு இடுப்பெலும்பு உடைச்சிடுவான். போயிடு. நல்லா குடிச்சிட்டு போனா ஆம்பளைங்க வீட்டுல அலப்பற என்னென்ன பண்றீங்க? ஒருத்தர் நேரா பொண்டாட்டிட்ட போய் வசனம் விட்டான். கண்ணே உனக்கு நான் தாஜ்மஹால் கட்டவா, வசந்த மல்லிகை கட்டவா, இல்ல உன் தங்கச்சிய கட்டவான்னா அவங்க கிடக்குற வேட்டையை கட்டுறா. உங்க அம்மா படுத்த படுக்கையாகி 1 வாரம் ஆகுது. எத்தனை நாள் அவங்கள நான் பார்த்துப்பேன்? நான் என் பிள்ளைங்களை பார்ப்பனா இல்லை வீட்டு வேலையை பார்ப்பனா இல்லை அவங்கள பார்ப்பனா? கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவாங்க. ஏய், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீங்க எதுவும் பேச வேணாம், கூட்டிட்டு போய் விட்டுவாங்க. சரி. என்னங்க முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வந்துட்டீங்களா? சேர்த்துட்டு வந்துட்டேன். அப்பா சேர்த்துட்டு வந்துட்டீங்களா? எங்க அம்மா அப்பயே சொன்னாங்கங்க, நீங்க தங்கமானவர், பொண்டாட்டி பேச்சை தட்டாத கேட்பீங்க அப்படின்னு. ஓ அப்படியா? ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வந்தேன்ல, அங்கே பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு கவலையாகவே இருந்தேன். ஆனால் பேச்சு துணைக்கு ஆள் கிடச்சிட்டாங்க. யாருங்க அது? உங்கள் அம்மா தான். இப்போ தான் உங்கள் அண்ணன் வந்து உங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போகிறான். அடப்பாவி, பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு எங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்திட்டானா? அவனா நல்லா இருப்பானா? அவனா ஆம்பளை? அவனா நாசமா போவ. என்னடி சொன்ன? உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? எங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்துலாம் சேர்க்கல, வீட்டில் தான் படுத்துருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னோட தப்ப. அண்ணா பக்கத்து ஊர் வரையும் போகணும். எவ்வளோ? பக்கத்து ஊர் வரைக்கும் போகணுமா? ஆட்டோவில் ஏறுங்கம்மா, பேசிக்கலாம். நீங்க எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் ஆட்டோல ஏறுறேன். சரி, என்ன பக்கத்து ஊர் வரைக்கும்னா ஒரு 150 ரூபா கொடுங்கம்மா. 150 ரூபாயா? பைக் டாக்ஸில வெறும் 30 ரூபா தான் கட்டுது. நான் அதுல போறேன். ஏண்டி அதுல 30 ரூபா கட்டுதுன்னா அதுல ஏறி போக வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு இங்க வந்து இது பண்றீங்க? இந்த தொழில் வேலைக்காவது போல் இருக்கு. ஆட்டோவை செகண்ட்ல வித்துட்டு பழைய மாதிரி பொரோட்டா போட போயிட வேண்டியதுதான். என்னங்க ஸ்கூலுக்கு போய் இதை பாப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்களா? என்ன தெரியாது? பால்கோவாங்க. பால்கோவானா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், போய் கொடுத்துருவாங்க. ஏண்டி படிச்சிட்டு இருக்கிற புள்ள வாயில கொண்டு பால்கோவா நோத்த சொல்றியா? எடுத்து போய் வைடி, ஸ்கூல் முடிஞ்சு வந்து சாப்பிடுவா போ. இது வீட்லயே இருந்தா நானே சாப்பிட்டுருவேனே. சரி, கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாப்பாக்கு மீதி வச்சிரும். கொஞ்சோண்டு சாப்பிட்டு வைக்கிறேன். ஏமா நீ கொஞ்சம் சாப்பிட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். இங்க கொண்டா, அதை இங்க கொண்டா. அம்மா என்னம்மா மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்க? ஒரு வேலை செஞ்சு தர மாட்டேங்கிறாரு, எதை கேட்டாலும் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. இல்லைன்னு தாம சொல்றாரு. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே விஷத்தை வச்சு கொன்னுடலான்னு இருக்கு. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போன்ல சொல்லிட்டு இருக்கோம். என்னம்மா இப்படி இல்லாமா சொல்லுவாங்க? அவங்க புருஷன் பாவமா. அண்ணா ஒரு 1 கிலோ கறி போடுங்க. 1 கிலோ கறியா? போடுறமா. ஆனா உங்க மாமனார் மாலை போட்டிருக்காருல்ல, நீ கவுச்சு திங்கலாமா? அண்ணா அவர் தனி வீட்டுல இருக்காரு, நாங்க தனி வீட்டுல இருக்கோம். அதெல்லாம் சாப்பிடலாம், ஒரே வீட்டுல தான் சாப்பிடக்கூடாது. நீங்க போடுங்க. அப்ப சரி, நான் போட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் கூட கவிச்சு தின்னாம இருக்க மாட்டா போல் இருக்கு. அதனாலதான் இவன் புருஷன் மாலை போடுறதே விட்டுட்டான் போல் இருக்கு. யோ, என்ன பக்கத்து வீட்டுக்குள்ள உன்னை எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு? என்ன சமாச்சாரம்? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா துபாய் போயிட்டாரு. சும்மா விளையாட்டுக்காக என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கு. விளையாட்டுக்காக கூப்பிடுதா இல்ல நீ விளையாண்டதால கூப்பிடுதா? ஏய், சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. மாமன் தங்கம். தங்கத்தை இப்ப உரசி பாத்துறான். அந்த பாப்பா பேர் என்ன? பூஜா. அவங்க அம்மா பேரு ரோஜா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? ஏய், அக்கம் பக்கம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, அதனால தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு தப்பா? ஓ சரி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். எவ்வளவு நேரம் சந்தேகம் விடாம தான் கேள்வி கேட்டியா? கேளு. இல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது, ஆனா அவங்க பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது. எப்படி?
இந்த வரண்டா தங்கம். என் உயிர் இருக்க வரைக்கும் என் புருஷனை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ உருட்டு புள்ளாவா, நல்ல மனுஷன் நல்லதுதான் நடக்கும். யோ என் ஃப்ரெண்ட் என்னைய பண்ண? நான் ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு அவ அழுதுட்டு போறா? வீட்டுக்கு வந்தவங்களை நல்லா பார்த்துக்கணும் நீ தானே சொல்லியிருக்க. ஆமா. இப்போ நீ டீ குடிச்சிட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, நீ என்ன சொல்லுவ? வாங்க டீ சாப்பிடலான்னு சொல்லுவேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, அப்போ என்ன சொல்லுவ? வாங்க சாப்பிடலாம். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது நான் படுத்திருந்தேன். அண்ணா இந்த வீடியோல வர மாதிரி சிக்கனை கட் பண்ணி தாங்க. எது இந்த வீடியோவில் வர்ற மாதிரி சிக்கனை கட் பண்ணி கொடுத்தா நீ அதே மாதிரி சமைச்சிருவ? சமைச்சிருவேனே. கிழிச்சிருவேன் நாய. உனக்கு ஒழுங்கா சாம்பாரே வைக்க தெரியாது, ஒழுங்கா கறியை வெட்டி தரேன், போய் சுட்டு தின்னு, அதான் உனக்கு கரெக்டாக இருக்கும். உன்னைய என் தலையில கட்டி வச்சு எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. உன்னை யாரும் ஏமாத்தல, உண்மை சொல்லிதான் கல்யாணம் மூச்சு வச்சாங்க. அப்பவே சொன்னாங்க நல்ல நேரம் முடிய போது சீக்கிரமா தாலி கட்டுங்கன்னு. அப்பவே நான் உஷாராயிருக்கணும். பாப்பா பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போன் பண்ணுது. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ திவ்யா. சொல்லுங்க காயத்ரி. எங்க வீட்ல கரப்பாம்பூச்சி பூந்துருச்சு, வீட்டுக்கார வர சொல்றீங்களா? ஓ அப்படியா? ஐயோ, அவர் வீட்டில் இருந்திருந்தாருன்னா உடனே வர சொல்லியிருப்பேனே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காய்கறி வாங்க வெளியே அனுப்புனேன். நானே அவருக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா நான் வந்துட்டேன் காய்கறி வாங்கிட்டு. கொத்தனார வீட்டு வேலையெல்லாம் நல்லா தான் பார்த்துருக்க. ஒரு சின்ன சந்தேகம். என்னம்மா? இந்த ரூம்ல பேசுறது பக்கத்து வீட்டுல கேக்குமா கேட்காதா? சுத்தமா கேட்காதுமா, என் வேலை நீட்டா இருக்கும். என்னையா சொல்ற? அவங்க பேசுறது கேட்டாதானே நாங்க டைம் பாஸ் பண்ண முடியும். ஏம்ல நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் இருக்குமா? ஆமா. இன்னமும் நீ புது பொண்டாட்டி மாதிரியே இருக்க. போங்க, எனக்கு வெக்கமா வருது. என்ன லவ் பண்றீங்களா? நிறுத்த. அப்ப எப்படி சமைச்சியோ இன்னமும் அதே மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்கிற. கொஞ்சமா யூடியூப் பார்த்து எப்படி சமைக்கிறதுன்னு கத்துக்க. வாயில வைக்க முடியல. சார், என் புருஷனை 2 நாளா காணோம் சார். உன் புருஷனோட அடையாளம் ஏதாவது சொல்லுங்கம்மா. நெத்தியில பாத்திரம் வெட்டின காயம் இருக்கும் சார். அப்புறம் கையில சூடு வச்ச தழும்பு இருக்கும். கண்ண ஒரு பக்கம் வீங்கி இருக்கும் சார். அப்புறம் போதும் நிறுத்துமா. அவர் இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியோடையும் உயிரோடையும் ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு போ. தினமும் நல்லா கிளீன் பண்ணுவீங்களா? கிளீனிங் சொல்லாதீங்க, வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி.